ஹலோ மக்களே வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். தைப்பட்டம் 22வது நாளுங்க. ஸோ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விதைகளும் போட்டுகிட்டே இருக்கோம். ஒரு சைடு வந்து வளர்ந்த விதைகளை மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கோங்க. கையில் கிடைக்கும் போதெல்லாம் ரெண்டு விதைகளாக வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ எதில் என்ன விதை போட்டிருக்கோம் அப்படிங்கிறத வந்து தெரியாத அளவுக்கு விதைகள் வளர்ந்துட்டே இருக்குது. ஸோ இது கொஞ்சம் வளர்ந்து ரெடி ஆகும்போது தான் நமக்கு வந்து என்ன, அதாவது இலைகள்லாம் வரும்போது தான் நமக்கு வந்து என்ன செடி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரில் வந்திருக்கேன். நம்மக்கிட்ட வந்துட்டு கார்டனிங் சப்ளைஸ் எல்லாமே வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம க்ரோ பேக்ஸ் வந்து மேனுஃபேக்சரராகவும் இருக்கும். அதே மாதிரி கார்டனிங் சப்ளைஸ் எல்லாமே வந்து சப்ளையராகவும் கார்டனிங் சப்ளைஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நாளைக்கு நாளான்னைக்கு இந்த 3 நாள் பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஆஃபர் போகுதுங்க. சூப்பரான ஆஃபர். ஸோ இந்த 3 நாளில் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி 10% டிஸ்கவுண்ட்டுங்க. ஸோ டோட்டல் வேல்யூலேருந்து 10% நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டேக்கான ஆஃபர்னு வச்சுக்கோங்களேன். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இன்னும் தைப்பட்டம் ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த ஆஃபரை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 3 டேஸ்க்கு தான் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ அப்படியே ஒவ்வொரு நம்ம கட்டிங்ஸ் வச்சோம் இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொரு கட்டிங்ஸுமே வந்துட்டு வளர ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா நம்மளோட வெப்சைட் லிங்க்குமே நான் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும், டவுட் இருக்குது, நீங்கள் எனக்கு கைட் பண்ணணும் அப்படின்னா கூட வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கரிசலாங்கண்ணியும் வந்துட்டு நம்ம ஒரு செட்டு வந்துட்டு எடுத்துட்டோம் இல்லையா, மறுபடியும் விதைகள் விழுந்து புதுசாக செடிகள் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ 2 கட்டிங் வச்சுருந்தாங்க தவசிக்கீரை. இங்கே ஒன்று ரெண்டுமே வந்துட்டு இப்போ தான் வேர் பிடிச்சி வளர்ந்துட்டுருக்கு. ஸோ முடக்கத்தான் வந்து விதைகள் எப்போ போட்டது 6 மாதம் ஆச்சு. விதைகள் முளைச்சி வந்துமே இதுலேருந்து 2 இலைகள் இதுலேருந்து 2 இலை வளருதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் டைம் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு மயில் மாணிக்கம் விதைகள் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ நம்ம வந்து ரீல் போட்டிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிகளில் வந்து மயில் மாணிக்கமும் ஒன்று. அது இந்த சம்மருக்கு சொல்லவே வேண்டாங்க, ரொம்ப சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ மற்ற பூச்செடிகள்லாம் வந்து சம்மரில் வளர்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிற டைமில் இது பாருங்கள் எப்படி வர்றதுன்னு. இதில் வந்து ஒரு 2 செடி என்னமோ இருக்குது, ஒன்றா தான் ரெண்டுமே வந்து மேலே ஏறுது. ஸோ ஒவ்வொரு கிளையுமே வந்து குட்டி குட்டி கிளைகள் வந்து வரதுனால உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிரும். இங்கே பாருங்கள், நேற்று இந்த பூ எல்லாமே வந்து மலர்ந்துருந்துச்சு. ஸோ அப்போ வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி வந்து அளவாக 1, 2 தான் இருக்குது. அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. இதுக்கு வந்துட்டு நம்ம பந்தல் மாதிரி போட்டு கொடுத்தோம்னா போதும், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிரும். நம்ம பந்தல் போடலைன்னா எது கிடைக்குதோ பக்கத்தில் எது கிடைக்குதோ ஸோ அது மேலே ஏறி போயிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறமா அதை நம்ம தனியாக பிரித்து எடுக்கவே முடியாது. இது வந்து செடி அவரை இப்போ தான் வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு கொத்து கொத்தாக. இதுலேயும் வந்து பூக்கள் வச்சு ஒவ்வொரு பூக்களாக வந்து விரிஞ்சிட்ருக்குங்க. இன்னும் வந்து காய்கள் பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போது பூக்கள் பிடிக்குது அப்படிங்கும்போது அவரையில் வந்து பூ உதிர பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சீவீடு இல்லைனா ஹியூமிக்கு இல்லைனா பஞ்சகாவியம், இது 3மே வந்து லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றா எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் தண்ணியில் டைல்யூட் பண்ணி கொடுங்க. அப்படி இது எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கூட தயிர் இருக்கும் இல்லையா, நல்ல புளிச்ச தயிரை வந்து நல்லாவே டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கொடுங்க. ஸோ அதாவது உங்கள்கிட்ட 1 ஸ்பூன் தயிர் இருக்குது அப்படின்னா, நல்ல புளிச்ச தயிர் இருக்குது அப்படின்னா 1 லிட்டர் தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு இதிலெல்லாம் அடிச்சு விட்டிங்க அப்படின்னா எல்லாமே சீக்கிரமாக காய் பிடிச்சிருங்க, எல்லாமே காயாக மாறிடும். ஸோ நம்மக்கிட்ட அந்த சைடு ஒரு செடி காமிச்சிருப்போம் நிறைய பூச்சி தாக்குதல் வந்து அப்படின்னு. அதை வந்து இப்போது ஓரளவுக்கு ரெடியாகி ரெக்கவர் ஆகிட்டே இருக்குது. இந்த சீசனுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த செடி அவரை, செடி பீன்ஸு, செடி காராமணி, செடி தமட்டை இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஈல்டு தரும். பூச்சி தாக்குதல் மட்டும் இருக்குங்க, அதை மட்டும் பார்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் போதும். ஸோ நாம் விதை மூலயமா வளர்த்த வாடாமல்லி செடி இது வந்து 7 பேக்கு. இதில் வந்து 2 செடி வச்சுருக்கேன். ஸோ இது பூச்செடிங்கனால 2 செடி வச்சுருக்கேன். இதுவே நம்ம காய்கறி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பேகுக்கு 1 செடி பச்சை மிளகாய் வைக்கலாம், இல்லைன்னா செடி அவரை அந்த மாதிரி 1 செடி மட்டும் நீங்கள் வச்சா போதுங்க, ரொம்ப நல்ல ஈல்டு தரும். ஸோ நீங்கள் வந்து பெரிய பேக் வாங்குறது பிரச்சனை இல்லை, அதுக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் மண் போடணும். உங்களால் அந்தளவுக்கு மண்ணெல்லாம் போட முடியாது, அதுக்கு உரம் மண் காயர் பெத்து இந்தளவுக்கு வந்து போட முடியாது. அப்படிங்கும்போது நீங்கள் சின்ன பேக்கில் போட்டுட்டு நிறைய இலைத்தலை குப்பை இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே போட்டு
அதுக்கு மேலே கொஞ்சமாக மண் போட்டு வளர்த்திங்கனாலே போதும். அதுக்கு தேவையான சத்து கிடச்சி ரொம்ப நல்லா வளருங்க. ஸோ நீங்கள் இனிமேல் தான் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆஃபரை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து எஃபெக்டிவான ஆஃபர் இது. ஸோ இதெல்லாம் மாற்றியே வைக்கல, நாட்டு சம்மந்தி. இது வந்து வெட்டி வேர் ஓரளவுக்கு இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ மற்ற வெட்டி வேர் அந்த நாற்று கட் பண்ணோம்ல அதெல்லாமே போயிடுச்சு. இது ஒன்று மட்டும்தான் இப்போ இப்போதைக்கு இருக்குது. ஸோ தாமரையுமே வந்துட்டு இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதையும் நம்ம வந்து மாற்றி வைக்கணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா கூட உங்களை மாதிரி யாராவது கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களாவது யூஸ் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ.